நான் சொகுசாக தான் ஊழியம் பண்ணணும், நான் கொஞ்சம் நல்லா அப்படியே ப்ளசண்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த மனிதனை கொண்டு தான் வேதம் சொல்லுது, அவரை சிலுவையில் அறைகிறதுக்காக எல்லாரும் எத்தனம் பண்ணும்போது, என்னை சிலுவையில் நீங்கள் அறையாதீங்க, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்க, ஏன்னா இயேசுவை மாதிரி நான் மாற முடியாதுன்னு அந்த பாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனாராம். ஒரு நாள் சொகுசு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு ஆண்டவரிடத்துல தூதரிடத்துல திட்டு வாங்கின இந்த மனுஷன் லாஸ்டா இன்னும் கொஞ்சம் பாடுகளை கொடுத்து என்ன கொன்றுங்க, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு. அப்போ ஆண்டவர் அவனுடைய மரணத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். இன்னைக்கு சாதாரணமான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியல, ரொம்ப அதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து சோர்ந்து போகலாம். அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு பாடுகளே வேண்டாம். என் ஆண்டவர் சொகுசா வைக்கட்டும், என்ன ஆண்டவர் நல்லா வைக்கட்டும். நான் பாடுகளோட செய்ய விரும்பல, ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் இதுக்கு மேல பெரிய பாடுகளை நீங்க எனக்கு நிறைய கொடுங்க ஆண்டவரே. நான் அப்பதான் இன்னும் 10 பேருக்கு பிரயோஜனமா மாறுவேன், 100 பேருக்கு பிரயோஜனமாய் மாறுவேன். உங்க ஆசீர்வாதத்தினால 10 பேரை உருவாக்குறத விட நீங்க கடந்து வந்த பாடுகளின் பாதை ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதற்கு முன்பாக இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பாடுகளின் பாதை அநேகருக்கு பிரயோஜனமாய்த்தான் வரும். நான் நம்புகிறேன் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. 2 கரங்களை அப்படியே மேல உயர்த்தி ஏசப்பட்ட சத்தமா சொல்லலாம், தகப்பனே தகப்பனே, நாங்க அப்படிதான் நினைச்சோம். இல்ல எங்களுக்கு பாடுகளை கொடுத்தாலும் எங்கள் பாடுகள் நிமித்தம் நீர் மகிமைப்படுவீர். சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் பெரியவர். எங்க சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற இயேசு சத்தமாய் பெரியவர், அவர் என்னிலே மகிமைப்பட போகிறார், நான் அவரை மகிமைப்படுத்த போகிறேன். இந்த அற்பமான என்னை கொண்டு, ஹல்லேலூயா, ரொம்ப சொகுச விரும்புற என்னை கொண்டு கர்த்தர் பாடுகளின் மத்தியிலே என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, செவிகள் மன்றாட்டு கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடு கண் நீக்கி இறுதி வரை என்னை நடத்தி பாடுவோம். என்னை கரங்களை மேல அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அடுத்த இந்த பேதுருவினுடைய அடுத்த பலவீனத்தை நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமென். இங்க ஆண்டவரை தேடி வந்தாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன உடனே விட்டுட்டு, அவருடைய தொழிலை எல்லாம் விட்டுட்டு திரும்ப ஆண்டவரிடத்துல வந்தாரு. ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அங்க இருக்கிற ஆண்டவருக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவர் அப்படிதான் போதிக்கிறாரு. ஆனா இந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது வந்து ஏற்கனவே நிறைய ஊமைகளினால கர்த்தர் வந்து சொல்லிட்டே இருந்தார் இவன் கூட நடக்கும் போதெல்லாம். ஆனா இவனுடைய மனசு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, நம்ம வலையை விட்டுட்டு வந்தோம், நம்ம போட்டை விட்டுட்டு வந்தோம், நம்ம வேலையை விட்டுட்டு வந்தோம், கண்டிப்பா ஆண்டவர் இதுக்கு ஏதாவது நமக்கு தரணும். அவர் நினைச்சாருன்னா ஒரு வீட்டில் பேசினாருன்னே ஒரு வீடு நம்ம கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய கார் கொடுத்துரு, என்னென்னமோ நிறைய யோசிக்கிறாரு.
ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன இப்படி யோசிக்கிற? நீ எப்படி இந்த உலகத்துக்குரிய யோசிக்கிறீங்க? இவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷன் மூலமா தான் கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்கு நேற்றைக்கு இரவுல இந்த பேதுருடைய பலவீனத்தை எல்லாம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைய எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்களேன். இவர் தேவாலயத்துக்குள்ள போகும்போது அற்புதம் நடக்குது, பிரசங்கம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. இந்த உலகத்திலேயே பெரிய கன்வென்ஷன் பிரசங்கி யார் அப்படின்னா இந்த பேதுரு தான். எத்தனை 1000 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குற அளவுக்கு வழி நடத்திட்டாரு. ஆனா இவ்வளவு பலவீனமான மனுஷன் இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, என் மூலமா ஆண்டவர் எப்படி பாஸ்டர் மகிமைப்படுவாரு? என் மூலமா எப்படி பாஸ்டர் ஆண்டவர் மகிமைப்படுவாரு? நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியுமா? நான் ரொம்ப பலவீனமானவன். நான் வெளியே தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், வெளியே தான் எனக்கு. ஆனா இல்ல இல்ல இல்ல, பேதுருவின் மூலமாய் மகிமைப்படுவார். ஆனால் கண்டிப்பா நம்ம இந்த 21 நாளுக்குள்ள கர்த்தர் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடுவாரு. நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளை கர்த்தர் சேஞ்ச் பண்ணிடுவாரு. ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைங்க இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லைன்னா உங்க கணவனார் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்டிப்பாய் கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிற ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்து மத்தேயு 26ஆம் அதிகாரம், நீங்கள் 33வது வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார். பாருங்க, ஆண்டவர் பேதுரு அப்ப பேசிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு. உடனே பேதுருக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வருது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, நான் உங்க நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன். நான் விசுவாசத்தை விட்டு போக மாட்டேன். நான் உங்க அன்பை விட்டு போக மாட்டேன். ஒரு பெரிய பொருத்தனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவுறதற்கு முன்னாடி 3 டைம் நீ என்ன மறுதலிப்ப. அடுத்து உடனே வார்த்தை சொல்லியிருக்காரு, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? என்ன அப்படியே நினைச்சிருக்கீங்க? உம்மோட சாக வேண்டியதுன்னா கூட என்ன பண்ணிடுவேன், உம்மோட சாக வேண்டியதுன்னா செத்துருவேன். ஆனா உங்களை மறுதலிக்க மாட்டேன். என்ன ஒரு தீர்மானம், என்ன ஒரு வைராக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு கமிட்மெண்ட். ஆனா இயேசுவை பிடிச்சிட்டு போன அடுத்த நிமிஷத்துல உள்ள தேவாலயத்துக்குள்ள போறாரு. ஒரு பெண்மணி, ஏன்பா நீ இயேசுவோட இருந்தவனாப்பா? வேதம் சொல்லுது, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஸோ எவ்வளவு வீக்கு, தன்னுடைய விசுவாசத்திலேயோ தன்னுடைய பொருத்தனையிலேயோ நிற்க முடியாம பலவீனமானவர் தான் இந்த பேதுரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவருடைய சீடத்திற்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, அதை இன்னொரு விஷயம் கூட அண்டர்லைன் பண்ணி கூட வாசிங்க. பின்பு அவர் சீடரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், நீங்க 43வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் திரும்பி வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரையாய் இருக்கிறதை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, உங்களோட மரிக்கணும்னா கூட நான் என்ன பண்ணுவேன், மரிச்சிருவேன். ஆனா இப்போ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் போய் அங்க அழுது ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. திரும்பி வந்து, எல்லாரும் தூங்குறது கூட பிரச்சனை இல்லை பேதுரு, ஆனா நீ தூங்குறது எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க இந்த ஸ்டோரியை வாசிங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் அவனை கூப்பிட்டுட்டு போய் கர்த்தர் தனியா ஜெபம் பண்ணுவாரு. என் கூட ஜெபிக்கிறவன் இல்லப்பா, என் பிரேயர் பார்ட்னர் இல்லப்பா, நீ தூங்கலாமா? பேதுருவை ஸ்பெஷலா பார்த்து சொல்றாரு, பேதுருவே 1 மணி நேரம், ரொம்ப நேரம் நீ ஜெபம் பண்ண வேண்டாம்ப்பா, 1 hour எனக்காக ஜெபம் பண்ண கூடாதான்றாரு.
திரும்பி அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்களாமா, அவங்களுடைய கண்ணு நித்திரையினால. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பாணிப்படி சொல்ல போனா பேதுரு சரியான தூக்க பிசாசு. ஆல் நைட் பிரேயர் எல்லாம் பேதுருக்கு ஆகவே ஆகாது. ஆல் நைட் பிரேயருக்கு அவர் இருக்க மாட்டார். ஏன்னா ஆல் நைட் பிரேயர் தூங்கிடுவார். அப்போ எவ்வளவு வீக் பர்சன் அவர். நீ ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். எனக்கெல்லாம் கர்த்தர் எப்படி பாஸ்டர் செய்வார், எனக்கு ஜெபம் கூட பண்ண மாட்டேன் பாஸ்டர். நான் ஒழுங்கா பைபிள் கூட நான் வாசிக்கிறது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஒரே ஒரு பார்வை, இவனுடைய ஒரே ஒரு அழுகை, தேவனுடைய ஒரு பார்வை, இவனுடைய ஒரு அழுகை. கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். பார்த்த உடனே இருதயத்தில் அப்படியே குத்தப்பட்டு தேவாலயத்தில் போய் அப்படியே தலையை இடிச்சிடிச்சு அழுறாரு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பலவீனமா இருந்தாலும் அவரிடத்தில் வருகிற ஒருவனை கர்த்தர் திரும்ப அனுப்பவே மாட்டான். ஹல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், நீ பேதுரு, ஆனா உன்னை நான் எப்படி மாற்ற போறேன்னா கற்பாறையாய் மாற்ற போறேன். நீ நாணலை போன்றவன், ஆனா நான் உன்னை கற்பாறையாய் மாற்றுவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்க ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கணும்னா, மனம் கசந்து நீங்க ஆளணும். மனம் கசந்து நீங்க ஆளணும். என்ன எல்லாரை விட செப்பரேட்டா நீங்க வச்சீங்கப்பா. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறத விட எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தீங்க. எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போலாம், ஆனா என்ன கூட்டிட்டு போனீங்க. எனக்கு பொறுப்பை கொடுத்தீங்க, எனக்கு அறிவை கொடுத்தீங்க, என்னை காலையில தட்டி எழுப்புனீங்க. ஆனா இந்த பேதுரு மாதிரி எல்லாத்துலயும் நான் தான்ப்பா ரொம்ப வீக்கா இருக்கேன். நீங்க தேவ சமூகத்தில் இந்த 21 நாள் கிருபைக்காக கெஞ்சுவீர்களே, ஆனால் நான் நம்புறேன் பேதுருவில் மகிமைப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு உங்கள் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுகிறவர். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 9வது வசனத்தை கூட எடுக்கலாமே. 13ஆம் அதிகாரத்தை எடுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரை, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். அடுத்து இந்த பேதுருக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, ஆண்டவர் எல்லாருடைய காலையும் கழுவலான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்ன காலை கழுவாதீங்க, என்ன பேசாம குளிப்பாட்டி விடுங்கன்றாரு. புரியுதுல? ஏன்னா எனக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்குது. என் காலை கழுவுனா மட்டும் என் பாவம் என்ன விட்டு போயிடாது. எனக்கு கொஞ்சம் தலையில தண்ணி ஊத்தி கழுவிடுங்க. ஏன்னா இவங்க எல்லார விட நான் யாரு, பாவிலையும் பிரதானமான பாவின்ற மாதிரி நான் மோசமானவன் அப்படின்னா, தனக்குள்ளேயே தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து நம்பிக்கை இல்லாதவர் தான் இந்த பேதுரு. நான் டைம் இல்லாதனால விளக்கமா சொல்ல முடியல. லாஸ்ட் அடுத்த அவனுடைய கடைசி பலவீனம் யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுப்போமா? யோவான் 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்து, அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தினால் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். கவனிங்க, நம்ம லாஸ்ட்ல என்ன அப்படின்னா, ஆண்டவரை இப்ப பிடிக்கிறான். பிடிச்சு அவருடைய மேல கைய வச்ச உடனே என்னதான் இருந்தாலும் தனக்கு ஹீரோ இல்ல, எப்படி அவரை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? எல்லாரும் அமைதியா இருந்தாலும் இவன் திடீர்னு உள்ளே இருந்து ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டி அவன் சாஞ்சிட்டான் போல காதை வெட்டிட்டான். இத்தனை வருஷம் 33.5 வருஷம் ஆண்டவர் உயிரோட வாழ்ந்தாரு. 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அவரோடைய இருந்து ஆண்டவர் எத்தனை பிரசங்கம் பண்ணாரு, எத்தனை பிரசங்கம். அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இது பாவம், அது பாவம், கோவப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் ஓமையா சொன்னாரு. அவரோட உட்கார்ந்து 3.5 வருஷம் செய்தி கேட்டதுக்கு அப்புறமும் எதை விடல, கத்தியையும் கோபத்தையும் விடல. உள்ளுக்குள்ள கத்தியோட இருந்திருக்காரு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒருவேளை பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அவன் மீன் பிடிக்கிற தொழிலா இருக்கிறதுனால மீன் வெட்டுறவங்க எப்பவுமே கத்தி உனக்கு வச்சிருப்பாங்கன்னு.
என்னமோ தெரியல, ஆண்டவரோட போகும்போது எதுக்குங்க கத்தி? எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தர் பட்டயத்தை எடுக்க சொன்னாரா? சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சண்டை போட வருவான்டா, நீங்க 4 பேர் நில்லுங்க கத்தி எடுத்துட்டு, அப்பதான்டா இவன் ஓடுவான். எதுவுமே சொல்ல. கத்தர் அதை வெறுத்தார். அவருடைய ஜெபத்தினாலே எல்லாத்தையும் பண்ணார். ஆனாலும் சேஃப்டிக்கு என்னதான் ஆண்டவரை தேடினாலும் கொஞ்சமாவது இந்த பக்கம் ஒன்று இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல சிலர். அப்படி நினைப்பாங்கல்ல. 100% என்னதான் இருந்தாலும் நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரங்க வேணும் இல்லை? என்னதான் இருந்தாலும் அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்மள ஒருத்தன் தான் பேதுருவா இருப்பான் போல. நம்ம ஜீன் தான் போல, நம்ம பிளட் தான் போல. என்ன இருந்தாலும் சைடில் ஒன்று இருக்கட்டும் பாஸ்டர், எதுக்கும். அப்போ அவ்வளோ பலவீனமான ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற எல்லாரும் எதனால தான் மடிவாங்க? நான் இப்ப நினைச்சா தூதர்கள் வரமாட்டாங்களா? நான் இப்ப நினைச்சா எத்தனையோ தூதர்கள் வருவாங்க. தூதர்கள் வந்து இவங்களை எல்லாரையும் நிர்மூலமாக்குவாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாதுல்ல. இவ்வளோ பலவீனமான அந்த பேதுருவை கத்தர் கேபாவாய் மாற்றி கத்தர் மகிமைப்படுகிறார். ஒரு 8 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவதாக 14ஆம் அதிகாரம் 28வது வசனம், இரண்டாவதாக 16ஆம் அதிகாரம் 22வது வசனம், மூன்றாவது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான்காவது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனம், அடுத்ததாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33வது வசனம், அடுத்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 4வது வசனம், அடுத்து 13வது அதிகாரம் யோவான் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், அடுத்து யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென் சொல்லுங்கள். இத்தனை 8 பலவீனமான ஒரு மனுஷனை கத்தர் எடுத்து என்ன பண்றாருங்க? மகிமையா நடத்துறாரு. இதுக்கு வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. ஒரே ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒரே ஒரு அழுகையின் ஜெபம், ஒரே ஒரு விட்டு கொடுத்தலின் ஜெபம். இந்த 21 நாள்ல சிஸ்டர், பிரதர், உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பலவீனம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, கத்தர் சமூகத்துல முன்னாடி வந்து நின்று, ஆண்டவரே நான் மனம் கசந்த அழுறேன், ஆண்டவரே நீர் காரணம் இல்லை, நான் தான் ஆண்டவரே காரணம். என்னை பயன்படுத்துறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கத்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கலாம். என் வேலையின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது பாஸ்டர். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே. கர்த்தருடைய நாமம் தூசிக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் பாஸ்டர். இந்த பேதுருவ மாதிரி நான் பல இடங்களில் விழுந்து நிறைய பேருக்கு ஒரு சரியான ஒரு வழி நடத்துதல் கூட என்னால கொடுக்க முடியாது பாஸ்டர். நான் இன்னைக்கு காலையில அப்படிதான் நான் வந்தேன். இந்த இடத்துல வரும்போதே அப்படிதான் வந்தேன். என்னை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியுமா? நான் ஏதாவது சாட்சியா வாழ முடியுமா? நான் என்னைக்காவது ஒரு நாள் மேடையில நின்று கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சாருன்னு நான் சாட்சி சொல்ல முடியுமா? அவருடைய நாமத்தை என் சொந்தங்களுக்கு முன்னாடி நான் அறிக்கை செய்ய முடியுமா? என் சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்றாங்க, இதுல நீ போனதுல இருந்து தான் கஷ்டப்படுற, இதுல போனதுல இருந்து தான் உனக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆனா நான் ஆண்டவரை விடல பாஸ்டர், நான் ஆண்டவரை எப்பவுமே விட்டு கொடுக்கல பாஸ்டர். ஆனா இன்னைக்கு கூட இந்த ஜெபத்துல நான் கலந்து கொண்டிருக்க காரணம், நான் எப்படியாவது அவங்க முன்னாடி என் கர்த்தர் பெரியவர்ன்றதை நான் சொல்லணும். நான் எப்படியாவது நான் சொல்லணும் அவருக்கு, என் இயேசு நல்லவர் தாயா, என் இயேசு பெரியவர் தாயா, என் இயேசு என்ன மாத்திட்டாரு, என் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு நான் சொல்லணும். அந்த ஒரே ஒரு கண்ணோட்டம் தான் பாஸ்டர் எனக்கு இருக்குது. கர்த்தர் அப்படி நிறுத்துவாரான்னு அங்கலாய்ப்போட எதிர்பார்ப்போட வந்தவங்களுக்கு கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன்னில் மகிமைப்படுகிற நாள் சீக்கிரமா. ஓ ஹalleluya. உங்கள் மூலம் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க எல்லாரும் வந்து
அவனுடைய வீட்டில் வந்து சொன்னாங்கல்ல, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. உங்க கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்க போறாங்க. நான் நம்புறேன் சிஸ்டர், நான் நம்புறேன் பிரதர், அம்மா நான் நம்புறேன், அப்பா நான் நம்புறேன், அப்பா வாலிப தங்கச்சி தம்பி நான் நம்புறேன். கர்த்தர் கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அன்னைக்கு நீங்க குடும்பமா சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பேதுருவை போல நான் பலவீனம் உள்ளவன், ஆனா இப்ப என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்ன பலனா மாத்துங்கன்னு சத்தமா சொல்லுங்க. நான் பலவீனம் தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பேதுரு மனம் கசந்த அழுதான், மனம் கசந்த அழுதான். இயேசுவே 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 இயேசுவே, என்ன நினைச்சிருங்க இயேசுவே, என்ன நினைச்சிருங்க இயேசுவே, என்ன மன்னிங்க இயேசுவே, என்ன மீட்டெடுங்க இயேசுவே. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை சொல்லணும் சொல்லணும். சொல்ல சொல்லதான் கர்த்தர் கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை உயர்த்தி பிடித்து இந்த காலை வேளையில நிக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள கர்த்தர் எஸ் சத்தமா சத்தமா நல்ல சத்தமா கையை உயர்த்தி இயேசுவேன்னு. இது தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம், கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிற இடம். சொல்ல 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 அந்த பிரசன்னம் இறங்கட்டும், அந்த பிரசன்னம் தொடரட்டும். உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். சொல்லுங்க எல்லாரும், உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறே, கைகளை உயர்த்தி திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே இயேசுவே, மனம் திரும்பி வருகிறே. மீண்டும் வாவியா சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில், மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. எல்லாரும் சேர்ந்து வீட்டினில் ஒரு மூலையில், உங்க வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், வீட்டினில் ஒரு மூலை. ராஜாவே இப்ப பாட பாட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகள் மேல் இறங்கும் ஆண்டவரே. உன் வீட்டினில், வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தா சத்தமா திரும்பி வருகிறேன், திரும்பி திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், நானும் திரும்பி வருகிறேன். கோடி நன்றி அப்பா,
கோடி நன்றி ஆண்டவரே. நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன் பிள்ளைகளை மகிமைப்படுவேன். குடும்பத்துல மகிமைப்படுவேன். உன் பலவீனத்துல நான் மகிமைப்படுவேன். உன் குறைவுல நான் மகிமைப்படுவேன். கானா ஒரு கல்யாண வீட்டுல அந்த குறைவின் மூலமா மகிமைப்பட்டீங்களே அப்பா. பேதுருடைய பலவீனத்துல மகிமைப்பட்டீங்களே அப்பா. மகிமைப்பட்டீங்களே அப்பா. மகிமைப்பட்டீங்களே ஆண்டவரே. மகிமைப்பட்டீங்களா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி. உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற போகிறதற்காக நன்றி அப்பா. கோடி நன்றி அப்பா. கோடி நன்றி அப்பா. 10,000 பேர் கொண்ட திருச்சபைகள் வரட்டும் ஆண்டவரே. 1000 பேர் கொண்ட திருச்சபைகள் வரட்டும் ஆண்டவரே. 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 எங்க பட்டணத்தை தொடுங்கப்பா. எங்களை தொடுங்கப்பா. எங்களை தொடுங்க ஆண்டவரே.